வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஏப்ரல் 7, 2026. இன்னைக்கு நிஃப்டி மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணிடலாம். சந்தையோட போக்கு எப்படி இருக்கலாம், நாம என்ன எதிர்பார்க்கலாம்னு எல்லாத்தையும் இப்ப டீடைல்டா பார்க்கலாம். ஓகே, நம்ம அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நாம இங்க டிஸ்கஸ் பண்றது எல்லாமே முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான். நீங்க எந்த ட்ரேட் எடுத்தாலும் உங்க சொந்த ரிசர்ச் பண்ணிட்டு எடுங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நேத்து மார்க்கெட் எப்படி முடிஞ்சதுன்னு பார்க்கணும் இல்லையா? வாங்க ஏப்ரல் 6ஆம் தேதி க்ளோசிங் டேட்டாவை வச்சு நம்ம அனாலிசிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க பாருங்க, இதுதான் நம்மளோட பேஸ் பாயிண்ட் 22,968. நேத்து நிஃப்டி ஸ்பாட் க்ளோஸ் ஆன வேலை இதுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நம்பர் தான் இன்னைக்கு நம்மளோட எல்லா கணக்குக்கும் ஆரம்ப புள்ளி. ஆனா விஷயம் அதோட முடியல. இப்போ இத பாருங்க, ஒரு பக்கம் ஸ்பாட் 22,968ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு? 23,050. பாத்தீங்களா அந்த வித்தியாசத்தை? இந்த கேப் தான், இதுதான் இன்னைக்கு நம்மளோட அனாலிசிஸோட ஹீரோவே. டெக்னிக்கலா சொல்லணும்னா இந்த வித்தியாசத்தை தான் நம்ம பிரீமியம்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிள். ஸ்பாட் விலையை விட ஃபியூச்சர்ஸ் விலை எவ்வளோ பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கோ அதுதான் பிரீமியம். அப்போ நேத்து க்ளோசிங் படி இந்த பிரீமியம் எவ்வளவு இருந்துச்சு? கரெக்டா 81 பாயிண்ட்ஸ். இந்த 81ங்கிற நம்பர் சும்மா இல்ல, இது மார்க்கெட்டோட அடுத்த மூவ் பத்தி நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குது. இதை வச்சுதான் நாம இன்னைக்கு மார்க்கெட்டோட ரேஞ்சை கணிக்க போறோம். சரி, இப்போதான் முக்கியமான கட்டத்துக்கே வரோம். இந்த 81 பாயிண்ட்ஸ் பிரீமியத்தை வச்சுட்டு இன்னைக்கு மார்க்கெட் எங்க வரைக்கும் போகலாம், அதாவது மேல போனா எது வரைக்கும் போகும், கீழே வந்தா எது வரைக்கும் வரும்னு எப்படி கணிக்கிறது? வாங்க பார்க்கலாம். இதோ பாருங்க, நம்ம கால்குலேஷன் படி இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ், அதாவது மார்க்கெட் மேல போகும்போது தட்டி கீழே வர வாய்ப்பு இருக்கிற இடம் 23,164. அதே மாதிரி சப்போர்ட், அதாவது கீழே விழும்போது ஒரு பிடிப்பு கிடைக்கிற இடம் 22,770. இந்த ரெண்டு லெவல்ஸையும் இன்னைக்கு ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். ஓகே, இப்போ நமக்கு லெவல்ஸ் தெரிஞ்சிடுச்சு. ஆனா வெறும் நம்பர்ஸை வச்சு என்ன பண்றது? இதை எப்படி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியா மாத்தலான்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ட்ரேட் பண்றதுக்கு ஒரு நல்ல வழி என்ன? ஒரு தெளிவான பிளானோட எப்படி மார்க்கெட் அப்ரோச் பண்றது? இதுக்கு நாம அட் தி மணி, அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸை தான் பார்க்கணும். மார்க்கெட் இப்போ இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஸ்ட்ரைக் தான் அது. உதாரணமா 22,975 அல்லது 23,000. இதுல கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ நம்மளோட ஃபோக்கஸ் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்ல தான் இருக்க போகுது. பாருங்க, ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். வெறும் 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, ஒரு நல்ல ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 2, நம்ம டார்கெட் என்னன்னு முடிவு பண்ணுங்க. ஸ்டெப் 3, ரொம்ப முக்கியம், ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. மறுபடியும் அந்த 81 பாயிண்ட்ஸ் பிரீமியம் இங்க தான் நமக்கு யூஸ் ஆகும். நம்ம டார்கெட் பாத்தீங்கன்னா குறைஞ்சது அந்த 81 பாயிண்ட்ஸ்ல இருந்து அதிகபட்சம் 196 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஆனா ஒருவேளை நம்ம கணிப்பு தப்பா போனா அதுக்கு தான் ஸ்டாப் லாஸ். மினிமம் ஒரு 25 பாயிண்ட்ஸ்ல ஸ்டாப் லாஸை செட் பண்ணிடணும். இது ஒரு டீசென்டான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இல்லையா? சரி, இந்த அனாலிசிஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்க ட்ரேடிங் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி, கடைசியா ஒரே ஒரு கேள்வி. நேத்திருந்த இந்த 81 பாயிண்ட் பிரீமியம் இது இன்னைக்கு மார்க்கெட்டை தூக்கி நிறுத்த போதுமானதா இருக்குமா, இல்ல மார்க்கெட் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுமா? இதுக்கான பதில் மார்க்கெட் ஓபன் ஆனதும் தான் தெரியும். நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.